கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஆண்டவரட்சமா இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று ஒரு குருத்தோலை ஞாயிறை நாம் நினைவுறும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கழிந்த ஆண்டிலே ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். குருத்தோலை ஞாயிறு 3 விதமான குருத்தோலைகளை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது செங்கடலை கடந்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை சொன்னார்கள், கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தினார்கள், கர்த்தருக்கு முன்பாக பாடி அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அது அதிக நேரம் நீடித்திருக்கவில்லை. மாறாங்கிற ஒரு இடத்துல வந்தபோது அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக ஜனங்களை நடத்தின மோசைக்கு விரோதமாக அங்கே முறுமுறுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நன்மையை கிடைத்தவுடனே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். அந்த வாசனை அதே உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். ஒரு நன்மை தன்னுடைய வாழ்க்கையில் வந்தவுடனே ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் சின்ன கஷ்டம் வந்த போது அதே ஜனம் ஆண்டவருக்கு முறுமுறுக்க ஆரம்பித்தது. இரண்டாவது ஒரு கூட்டத்தை நான் காண்பித்துக் கொடுத்தேன். ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு வரும்போது மர கிளைகளை போட்டு துணிகளை விரித்து ஒரு கழுதை மேல் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றி அந்த ஜனம் பிரியமானவர்களே ஆண்டவரை மகிமைப்படுத்தி எருசலேமுக்கு அது வரவேற்றது. ஒரு பெரிய ஒரு கூட்டம், தன்மான கூட்டம் ஆண்டவரை எருசலேமுக்கு வரவேற்ற அதே கூட்டம் தான் எருசலேமுக்குள்ளே சொல்லுச்சு, இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லவே இல்லையா? நல்லா புரிந்து. ஆண்டவரை வரவேற்ற கூட்டம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கூட்டம் பிரியமானவர்களே ஆண்டவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிப்படுத்த விசேஷத்தில் ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். சிங்காசனம் வீற்றிருக்கிற என் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு திரளான ஒரு கூட்டம், சகல ஜாதிகள், சகல பாஷைக்காரர்கள், சகல கோத்திரங்களும் வந்த ஒரு எண்ணக்கூடாத ஒரு திரளான கூட்டம் பொறுப்புகளை பிடித்து பிரியமானவர் வெண்ணங்கி தடுத்தவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு கூட்டம். அல்லேலூயா. இந்த 3 கூட்டத்திலே நாம் எந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்பதை குறித்து கடந்த ஆண்டிலே நாம் தியானிக்கும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்தார். ஆண்டவருடைய சபையை நாம் எதிர்பார்க்கிற நன்மை பெற்றுக்கொள்ளவே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு பாடு, சின்ன ஒரு நெருக்கம் வந்த போது இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒரு மறுக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? அல்லது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்கு அடையாளங்களுக்காக ஆண்டவரை வரவேற்றா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, இன்னைக்கு ஆண்டவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறோமா? அந்த புறம்பை தள்ளி இருக்கிறோமா? அந்த ஜனங்கள் புறம்பை தள்ளினார்கள். அவரை சிலுவையில் அறையும்படி சொல்லி அவரை பிரியமானவரை நகரத்துக்கு வெளியே தள்ளிவிட்டார்கள். ஆனா ஒரே ஒரு கூட்டம் தான் ஆண்டவருக்கு முன்பாக வெண்ணங்கி தடுத்த குத்தோலைகள் பிடித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின. இந்த 3 கூட்டத்திலே நாம் எந்த கூட்டத்தை இருந்து கொண்டிருக்கிறோம்? இந்த 3 கூட்டத்திலே இன்றைக்கு நாம் எந்த கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கழிந்த ஆண்டிலே நாம் தியானிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே வித்தியாசமான ஒரு கோணத்திலே சில காரியங்களை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். லூக்கா 9வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம். 51, 52 வசனத்தை படிக்கலாம். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது எருசலேமுக்கு போக தம்முடைய முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதரை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயுதம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில்
அவர்கள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு எதிராக நம்முடைய முகத்தை திருப்புகிறார். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். 3 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழும்போது ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை இந்த ஜனங்களுக்கு அறிவித்தது மாத்திரமல்ல, இப்பொழுது தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவர் எருசலேமுக்கு போகிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஊழியத்துடைய முடிவு நாட்கள் வந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்கிறது? அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் அவர் வந்தார். அல்லேலூயா. 2 காரியத்தை வேதம் சொல்லுது. அவர் ஊழியத்தை கொள்ளும்படி, எனக்கு எல்லாரும் வேலை செய்யணும், எல்லாரும் எனக்கு அடிமைத்தான் இருக்க சொல்லி ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் அவர் ஊழியம் செய்ய வந்தார். அல்லேலூயா. ஒரு பணிவிடைக்காரனாய் ஆண்டு இந்த உலகத்திலே வந்தார். தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினவராய் ஒரு வேலைக்காரனை போல கர்த்தர் உலகத்திலே வந்தார். அதான் ஊழியம் செய்யப்படியாக வந்தார். 2வதாக அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். அல்லேலூயா. அப்போ 2 காரியம், ஆண்டவர் வந்த 2 நோக்கத்தை மற்ற அழகாக எழுதுகிறான். எனவே தான் 3 ஆண்டு காலம் தன்னுடைய ஊழியத்தை இந்த உலகத்தை கர்த்தர் செய்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஊழியத்தை பார்த்து அநேகரை விடுதலையாக்கினார். அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்தார். ஜனங்களுடைய தேவையை கர்த்தர் சந்தித்தார். ஜனங்களோடு கூட இருந்தார். ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்தார். சகல காரியங்கள் அவர்களுக்கு அவர் தெரியப்படுத்தினவராக இருந்தார். ஆனால் இப்பொழுது காலம் சமீபித்தது என்று சொல்லி கர்த்தர் அறிந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக எருசலேமுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்புகிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கும்படியாக, அநேகரை மீட்கும் பொருளாக, அநேக ஜனங்களை தன் மன்னரை கொண்டு சேர்க்கும்படியாக ஆண்டவர் பிரியமானவர்களே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் எருசலேமுக்கு அவர் பவனி வருகிறார். எருசலேமுக்கு அவர் வரும்போதுதான் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தின ஒரு காரியம் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்பதை மறந்து விடக்கூடாது. யோவான் 12வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 12-13 வசனம். இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். வேதம் அழகாக சொல்கிற காரியம். வேதம் இதயமான தெளிவாக சொல்லுது. இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த பெருமான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து ஆண்டவரை எருசலேமுக்கு அவர் வரவேற்கிறார்கள். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? பண்டிகைக்கு வந்த திரளானது. என்ன பண்டிகை தெரியுமா? பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. அல்லேலூயா. பஸ்கா பண்டிகை என்று சொன்னாலே ஒரு ஆடு என்ன செய்யப்படணும்? அடிக்கப்படும். பஸ்கா பண்டிகை என்று சொன்னாலே ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். ஜனங்களுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய மீட்புக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு ஆக வேண்டும். இப்பொழுது உலகத்தில் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அந்த பஸ்கா பண்டிகைக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக இப்பொழுது எருசலேமுக்கு வருகிறார். அல்லேலூயா. பண்டிகை சரியான பண்டிகை நேரம், அது பஸ்கா பண்டிகை நேரம். அந்நாளிலே அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவர் எருசலேமுக்கு வருகிறார். எதற்காக? பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இப்பொழுது அவர் எருசலேமுக்கு நேரே அவர் நுழைகிறார். அல்லேலூயா. அவர் எருசலேமுக்கு நேராக அவர் நுழைகிற அந்த வேளையில தான் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஆர்ப்பரித்து அவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் அதே பழக்கத்தை தான் இன்றைக்கு நாம் நினைச்சுதான் கடைபிடிச்சு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஒரு பெரிய பவனியம் நடக்கும்.
சபையார் எல்லாம் நினைச்சிடலாம், பெரிய ஒரு பவனை நம்ம நடத்தணும். இந்த பழக்கம் இயேசுவை எப்படி ஒரு பவனியாக நடத்தி அவர் ராஜாவாக ஒரு உள்ள ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல இன்றைக்கு அந்த அதே பழக்க வழக்கத்தை நம்ம செய்துட்டு வருகிறோம். ஆனா நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில நம்முடைய ஏற்பட்ட முன்னேற்றம் என்ன? ஜனங்கள் எல்லாரும் குறுக்கோலைகளை பிடித்து, வேதம் அப்படித்தான் சொல்றது, குறுக்கோலைகளை பிடித்து ஆண்டவரை வரவேற்கிறார்கள். இந்த குறுக்கோளுடைய மதிப்பு என்ன? குறுக்கோலை என்பது அநேக விதமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துற ஒரு காரியமாக இருக்கிறது. குறுக்கோலை என்பது அநேக விதமான ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் 3 காரியத்தை இன்றைக்கு உங்க நடுவில் நான் வைக்க நான் விரும்புகிறேன். சொன்ன பஸ்கா பண்டிகைக்கு கர்த்தருடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வருகிறார் ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஜனங்கள் திரளான ஜனங்கள் குறுக்கோலை பிடித்து அவரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தி அவரை எருசலேமுக்கு அவரை வரவேற்கிறார்கள். ஜனங்களுக்கு தெரியாது இவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று ஜனங்களுக்கு தெரியாது. இவர் தான் இந்த பஸ்கா பண்டிகையில அடிக்கப்பட போது ஒரு ஆட்டுக்குட்டி என்பது ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் அவரை வரவேற்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை அவர் வரவேற்றார்கள். இந்த குருத்தோலை நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் ஒரு 3 காரியத்தை உங்களுக்காக வைக்க நான் ஆசைக்கிறேன். ஒன்று, ஒரு தென்னை மரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குருத்தோலை எப்பவுமே நேரா தான் வளரும். அல்லேலூயா. குருத்தோலை என்ன செய்ய நேரா தான் வளரும். அந்த போல அது விளைஞ்சு கொடுக்கும் போது அதோட நிறம் மாறி அது பச்சை கலர் டார்க்கா பச்சை ஆகுதான் மரம் என்ன செய்யும், அதை வளைஞ்சு கொடுக்கும். மற்றபடி குருத்தோலை எப்படிதான் வளரும்? நேரம் தான் வளரும். அது ஒரு நாள் அது வளைஞ்சு கொடுக்கும். நீ பார்க்க அந்த குருத்தோலை அது மேல் நோக்கி அது காணப்படுகிற ஒரு காரியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிக்கிற கொலோசியர் 3வது அதிகாரம் நமக்கு குருத்தோலை கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன? கொலோசியர் 3வது அதிகாரம் 1, 2 ஆகிய 2 வசனத்தை வாசிக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசல் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள், பூமியில் உள்ளவர்களே அல்ல, மேலானவர்களே நாடுகள். இந்த குருத்தோலை எப்படி அது மேல்நோக்கி வளர்கிறதோ அதே போல ஆவிக்கிற வாழ்க்கையில ஆண்டவரை வரவேற்கிறனா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறனா, நம்முடைய வாழ்க்கையில அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிறனா வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவர்களை நாடுகள். மேலானவர்களை நீங்கள் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மேலானவர்கள் என்று சொன்னால் அதான் 1வது வசனம் சொல்லுகிறார், கிறிஸ்து தேவனுடைய வலது வாசல் வீற்றிருக்கிறாரு அந்த இடத்தில் உள்ள மேலானவர்களை நாடுகள். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தேவ சமூகத்தை நாம் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது என்ன சொன்னார்? எனக்கு ஒத்தாசை வரும் கருணைகளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடம் எனக்கு ஒத்தாசை வரும். என் கண்களை பரலோகத்தில் நேராக ஏறெடுக்கிறான் சொன்னால் அந்த கர்த்தருடைய பரலோகத்தில் நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை, என்னுடைய இறக்கம், என்னுடைய தேவை, என்னுடைய தாய்மை எல்லாம் அங்கெல்லாம் வருகிறது. அது மனுஷன் உண்டாகிற காரியம் அல்ல. எனவே ஆண்டவரை ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்தி வருஷத்தோறும் அப்படிதான் செய்துட்டு இருக்கிறோம். வருடத்தோறும் இந்த பழக்கத்தை விடுவதில்லை. வருடத்தோறும் இந்த பவனை நடத்துகிறோம். குருக்கோலையில பிடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த பாடலை பாடி நம்ம பவனியாக வருகிறோம். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மேலானவர்களை தேடுகிறவனாக இருக்கிறேன். இந்த குருத்தோலை எப்படி மேலானவர்களை நோக்கி இருக்கிறதோ அதே போல மேலானவர்களை நான் தேடுகிறவனாக இங்க இருக்கிறேன். யோசித்து பார்க்கிறேன். இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஒரு சாதாரண ஒரு பயணி மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயணம் செய்கிற நாட்கள் பலத்தின் மிகுதினாலே 80 ஆண்டு. இந்த உலகம் என்கிற ஒரு வாகனத்துல நீங்களான பயணி மாத்திரம் தான். இந்த உலகம் என்கிற வாகனத்தை நீங்களான பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்.
இந்த பயணம் செய்த நாட்களே கர்த்தர் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தருகிறார். கர்த்தர் குடும்பங்களை தருகிறார், கர்த்தர் பிள்ளைகளை தருகிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய தேவையை சந்திக்கிறார், எல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் எப்பொழுது இந்த பயணத்தை நாம் முடிக்கிறோமோ அன்றைக்கு நாம் செல்லுகிற இடம் வேறு இடமாக இருக்கும். ஒரு நாள் இந்த பயணத்தை முடித்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் பயணம் செய்த நீங்களும் நானும் ஒரு நாள் இந்த பயணத்தை முடித்துதான் ஆக வேண்டும். அந்த பயண முடிவிலே நான் எங்கே இருக்க போகிறேன்? அந்த பயண முடிவிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கே போய் இருக்க போகிறேன்? வேதம் என்ன சொல்ல தெரியுமா? நீ வாசிக்கும் போது பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை எனக்கு திருப்பிக் கொள்ளும் போது வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்திருக்கிறதற்கு. பிலிப்பியர் 3:10 பாடுமரங்களை ஐக்கியத்தை அறிந்திருக்கிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயிடும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இழந்திருக்க தகுதியாகவும் படிக்கும். அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். யார் சொன்ன தெரியுமா? இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானது அல்ல. ஹல்லேலூயா. உற்சாகம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானது அல்ல. ஏன்னா 20வது வசனம் சொல்லுகிறான், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் மேலானவர்களை நாடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது பூமிக்குரிய காரியத்தை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோமா? பூமியில எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது போல நாம குறுத்தொலைகளை பிடித்து ஏதோ ஒரு கடமைக்காக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோமா? அல்லது என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல அல்லது இந்த உலகத்தை நாம் வாழ்கின்ற பயணத்துல நான் மேலானவர்களை நாடிக்கொண்டு இருக்கிறோமா? வேதம் சொல்ல உலகத்தில் உள்ளவர்களும் என்ன சொல்றாரு? அன்பு கூறாதீர்கள். ஹல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு கொண்டால் பிதாவுடைய அன்பு அவனுக்கு இல்லை. எங்க இருக்கு? 1 யோவான் 2வது அதிகாரம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதவர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் பிதாவுடைய அன்பு இல்லை. இன்னைக்கு நம்ம எங்க அன்பு? உலகத்தை அன்பு உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது ஆவிக்குரிய பிதாவிடத்தில் நம்ம அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம்? ஒரு குருத்துல எப்படி மேலும் இருக்கிறதோ அதே போல நீங்களும் நானும் மேலானவர்களை நாடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அன்று சொன்னார் இல்லையா, பல்லவ ராஜ்யத்தை வீட்டிற்கு நாங்களுடைய வலது வாசல் இருக்கிற மேலான நாடுகள் சொல்லு. அவருடைய வலது வாசத்தை நாம் தேடுகிறோமா அல்லது பூமிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேடி நம்முடைய பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த குருத்தொலை நாளில் நான் செய்கிற காரியம் அல்ல, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? என் ஆண்டவர் இயேசு சொன்னார், லூக்கா 12வது அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்க இருதயமும் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க நம்முடைய இருதயம் இருக்கும். வீட்டுல உள்ள 50 பவுன் செயினை ஒரு பீரோல வச்சு போட்டுட்டான். 50 பவுன் செயினை வீட்டுல வச்சு போட்டுட்டு 50 வேண்டாம் 1 பவுன் செயினை வீட்டுல வச்சு போட்டுட்டு இப்ப எங்க போயிட்டோம்? திருநெல்வேலிக்கு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல போயிட்டோம். எங்க போயிட்டோம்? திருநெல்வேலியில நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டோம். நம்ம இருதயம் எங்க இருக்கும்? நம்ம இருதயம் எங்க இருக்கும்? நம்ம போன இடம் எங்க? நம்ம போன இடம் எங்க? சொந்தக்கார வீட்டுக்கு போனோம். நம்ம இருதயம் அங்க இருக்குமா? இந்த 1 பவுன் நகை மேல இருக்குமா? யோசித்து பாருங்க, நம்ம இருதயம் எங்க இருக்கு? அதான் பைபிள் சொல்றது, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கதான் நம்ம இருதயம் இருக்கு. என்ன ஜோமனா சரி,
என்ன காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் நம்முடைய இருதயம். நம்முடைய பொக்கிஷத்தை எங்க வைக்கணும்? பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பிள்ளைகளாக. அதுதான் கற்றுக்கொடுத்த நம்ம பொக்கிஷங்களே பரலோகத்தை சேர்த்து வைங்க. அங்க பூச்சாவது திரும்பாவது எதுவும் நினைச்சாது ஒண்ணுமே அழித்துக் கொண்டு போகலாம். அப்ப என் பொக்கிஷம் மேலானவர்களை நோக்கி இருக்குமானால், என் பொக்கிஷம் ஆண்டுடைய கருத்தில் இருக்குமானால், என் கண்களும் என் இருதயமோ அது அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். என்னுடைய பிரியமான பொக்கிஷம் பூமிக்குரியவர்களா இருக்குமானால் அது பூலோகத்தை நோக்கி கொண்டுதான் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த குருத்துவனை நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தான். அது எப்படி மேல் நோக்கி வளர்கிறதோ அதே போல நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளோ அது மேலாண்மையை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். இருக்குமானால் அத்தனை ஆசீர்வாதத்தை அடுத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக அந்த குருத்தல் நீங்க பாத்தீங்கன்னா, குருத்தல் என்னையுமே பிரிஞ்சு இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஓலையில் என்னையுமே குருத்தலை பிரிஞ்சு இருக்க ஒன்னோடு என்ன செய்யும்? சேர்ந்துதான். அது பிரியன்னு சொன்னா அந்த குருத்தோலை விளைஞ்சு என்ன செய்யணும்? வரணும், கொஞ்சம் முத்தி வரணும். அந்த குருத்தோலை என்கிற அந்த தன்மை விட்டு அது விளைந்த நிலைமை ஓலைங்கிற நிலைமையில வரும்போதுதான் பிரியமானவர்களே அது தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். ஆனா குருத்தோலை எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும். அதை பிரித்தனா கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. அதே போலதான் பிரியமானவர்களே நாம் ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும். சபைன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஐக்கியம் இருக்கும். சபைக்குள்ள ஐக்கியம் இருக்கும். இல்லைன்னு சொன்னா ஒரு சபையை கட்டி எழுப்பது கடினமான ஒரு காரணம். சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும். அதனால்தான் தாவீது சங்கீதம் 133:1 அழகா சொல்லுகிறான், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். மாலை திருவிழா இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண. சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும். சபைக்குள்ள பிச்சுட்டு போக கூடாது. சபைக்குள்ள அவனுக்கு வந்து என்ன எனக்கு வந்து என்ன அது அவங்க பார்த்து இவங்க பார்த்து இல்ல. சபை என்பது நாம் இணைந்த எல்லா குடும்பமும் இணைந்துதான் ஒரு சபை. அல்லேலூயா. அது ஒரு நாள் தனித்து நிற்க முடியும். தனிமரம் ஒரு நாள் தோப்பு ஆகாது. அதே போல தனிப்பட்ட ஒரு மனிதன் சபையாக முடியும். சபை என்பது பிரியமானவர்களே எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமா இருக்கிற ஒரு கூட்டம் தான் சபை. இப்ப சபையில ஐக்கியம் போயிட்டு சொல்லுவாங்க, சபைக்குள்ள சந்தோஷம் இருக்குமா? சபைக்குள்ள சமாதானம் இருக்குமா? எனக்கு சனிக்கிழமை நைட்டுனால வைத்தகலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதோ, நாளைக்கு என்ன நடக்க போகுதோ, என்ன சம்பவம் நடக்கும். ஏன்னா சபைக்குள்ள என்னது இல்லை? ஐக்கியம் இல்ல. சபைக்குள்ள சண்டை, சபைக்குள்ள பிரிவினை, சபைக்குள்ள பொறாமை, சபைக்குள்ள வஞ்சகம், ஒருவரை காட்டி கொடுக்க நிலைமையில சபையில இருந்துட்டு இருக்கு. அப்ப சனிக்கிழமை நைட்டு எனக்கு தரவது நினைச்சிடும் கொடுத்துரும். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? கூட்டம் முடிஞ்சு என்ன நிறைய சபை பார்த்தேன். கூட்டம் முடிஞ்சோன்னு என்ன ஆரம்பிக்கும்? சண்டை. கூட்டம் முடிஞ்சோடனே சண்டை ஆரம்பிக்கும். அதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். கோயில் சண்டை பண்ண ஒரு கூட்டம் வரும். சண்டை ஆரம்பிக்குன்னு ஒரு கூட்டம் வரும். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே சபையில நீங்கள் நான் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது. நாம் சபைக்குள்ளே ஐக்கியம் உள்ளவர்களாக ஒரு மனதோடு கர்த்தர் ஆராதிக்க பிள்ளைகளாக ஒரு மனம் இருக்கும். 12 சிஷ்யர்கள் ஒரு மனம் இல்லை. ஒருவன் காட்டு கொடுத்தான், ஒருவன் மறுதளித்தான், மற்றவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். கெத்செமனே தோட்டத்தில் ஒருவன் காட்டி கொடுக்கிறவனாக இருந்தான். அதுக்கு முன்பாக பார்ப்பீங்கன்னா இயேசுடைய ஊழியத்துல நடந்த காரியம், நீ பெரியவன நான் பெரியவனுங்கிற சண்டை உருவானது. 2 பேருடைய தாய் இயேசுவோட சொன்னா, என் பிள்ளை மூத்தமும் வலது வாசல் இளையமும் இடது வாசல் இருக்கணும். ஒரு ஈகோ பிரச்சனை இருந்துச்சு. ஈகோ பிரச்சனை, என் பிள்ளைங்க தான் ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஒரு ஈகோ பிரச்சனை. ஆனா அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் வரும்போது வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற மகிமையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம்
14வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இவர்கள் எல்லாம் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. சாமசன் அல்லேலூயா. ஒருமனதின் ஆவி. எத்தனை பேருக்குள்ள தெரியுமா? அடுத்த வசனத்தில் 120 பேர் அங்கே கூடியிருந்தார்கள். அந்த 120 பேருக்கு ஒரு மனதில் ஆவி ஊற்றப்பட்டிருந்தது. ஒரு அபிஷேகத்துக்காக பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக 120 பேர் ஒரு மனதோடு தேவ சமதை காத்திருந்தார்கள். நம்ம ஆளுக்கு எத்தனை இருப்பான்? நம்ம ஆளுக்கு எத்தனை இருப்பான்? 50 இருப்போமா? 50 இருப்போமா? 50 இருக்குமா? நம்ம சர்ச்சை நமக்குள்ள ஐக்கியம் இருக்குதா? நமக்குள்ள ஒத்துமை இருக்குதா? 120 ஒரு மனம் ஒற்றுமை அங்கே இருந்தது. அல்லேலூயா. அங்கேயும் பொம்பளை இருந்தாங்க. அங்கேயும் பொம்பளை இருந்தாங்க. யாரும் மாயாடி ஆயிடுங்க. அல்லேலூயா. அது யாரும் மாயாடி ஆயிடுது. யாரும் குட்டை குழப்பது. அந்த 120 பொம்பளைகள் இருந்தாங்க, ஆண்கள் இருந்தாங்க. ஆண்களுக்குள்ள யாருமே சண்டை போடல, பெண்களுக்குள்ள தோல் போட்டு யாருமே இல்லை, வாய்ப்பு யாருமே இல்லை. அவன் அவங்களுக்கு தெரிந்தது ஜெபம் பண்ணுவதிலும் வேண்டுதலிலும் அவர்கள் தனித்திருந்தார்கள். 120 ஒரே நோக்கம், பிதாவுடைய வாக்குத்தத்தை நிறைவேற நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிதாவுடைய வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருக்கேன். அதனால ஆரம்பத்தை சொன்னேன், நீங்க ஒருமனப்பட்டீங்கன்னா நமக்கு ஒரு இடத்தை வாங்கி ஆலயத்தை நம்மளை கட்டி எடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனதில் ஆவி ஊற்றப்படணும். சாதிக்கலாம், சாதிக்க முடியும். ஒண்ணுமே இல்லை, நம்ம இருக்கிறது இல்லை, நம்மளால முடியும். நம்மளால எது முடியாதோ அதையும் தேவனால் கூடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளால் எது முடியாதோ அது தேவனால் கூடும். கர்த்தர் நம்மோடு கூட வாய்க்க பண்ணுவார். அப்ப நாம் செய்கிற காரியம் தேவனாலே வாய்க்கும். ஆனா ஒரு மனம் நமக்கு தேவை. ஒரு மனம் நமக்கு தேவை. சபை 180 ஒரு மனம் இருந்தது. 120 ஒருமனப்பட்ட தேவ சமூகத்தை காத்திருந்தார்கள். அபிஷேகம் ஒரே நோக்கம், அபிஷேகம் மாத்திரமே. அந்த 120 ஒரே நோக்கம், பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற வேண்டும். நம்ம எந்த நோக்கத்தோடு தேவ சமூகத்தை கூடி வந்தது? ஏன்னா இயேசு ஜெபம் பண்ணார். பிதாவை நோக்கி என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? யோவான் 17வது அதிகாரத்தை தெரிவிக்கிறார். யோவான் 17வது அதிகாரத்துல இயேசு பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலக விசுவாசிகளுக்காக நீர் என்னிலையும் நான் நம்மிலையும் இருக்கிறது போல அவர் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும். இயேசு ஒரு மனதுக்காக ஜெபம் பண்ணாரு, பிரிவினைக்காக ஜெபம் பண்ணார். இயேசு என்ன ஜெபம் பண்ணார்? அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். 12 பேருக்குள்ள. ஏன்னா அங்க ஒரு சின்ன சலசலப்பு இருக்கு. நீ பெரியவனா, நான் பெரியவனா, வலது பாசத்துல யார் இருக்க போகிறா, இடது பாசத்துல யார் இருக்க போகிறா? ஆனா என் ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுகிறார், அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும். அல்லேலூயா. அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும். அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கிறதற்காக நம்ம எப்படி ஒன்னா இருக்கணுமோ அதே போல அவர்கள் எல்லாரும் நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். முதல்ல அவங்க ஒன்னா இருக்கணும். ரெண்டாவது அவங்க நம்ம கூட எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஜெபம் தான். முதல்ல 12 பேருக்குள்ள ஒற்றுமை வரணும். அவங்களுக்குள்ள ஒன்றா இருக்கணும். ஐக்கியத்தை கர்த்தர் பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். இரண்டாவது அவங்க ஒருமனப்பட்டாங்கன்னா அந்த ஒருமனம் நம்மோடு கூட இருக்கணும். ஒரு பாட்டு இல்லையா? ஒரு மனம் ஒற்றுமை சிந்தையே சபையை விளங்கிட செயல்படுவார்.
ஒரு மன ஒற்றுமை ஏக சந்தை இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிறது. அந்த குருத்துவலை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதல்ல, இன்றைக்கு ஒன்றோடு ஒன்று ஐக்கியமுள்ளவர்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சபையினுடைய வளர்ச்சியான இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு மனம் இருக்கிறதா? இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு மனதோடு ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்துகிறோமா? அல்லது கர்த்தருடைய சபை ஒரு மனதை நாம் கட்டி எழுப்போம். ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும் சொன்னாரு. இன்றைக்கு நம்ம ஒன்றாக இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த கொடுத்தலை ஞாயிறுல பிரியமானவர்களே, கொடுத்தலையில பிடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறோமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட மேன்மை என்ன? குடும்பங்கள் ஐக்கியம் இல்லை, புருஷ மனைவி பிள்ளைகளுக்கு ஐக்கியம் இல்லை, குடும்பத்தில் சண்டைகள், தினசரி சண்டைகள், தினசரி வீட்டுல பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, வீட்டுல ஐக்கியம் இல்லை. ஆலயத்தை வந்து கர்த்தர் ஆராதிக்கும். என் தேவ சமூகத்தை காத்திருக்குன்னு சொன்னா நீங்களும் நான் ஒன்றாக இருக்க கற்றுக்கொள்ளணும். சபை ஒரு மனதோடு இருக்கணும், குடும்பங்கள் ஒரு மனது இருக்கும். அப்பதான் கட்டி எழுப்பப்பட முடியும், அப்பதான் கட்டி எழுப்பப்பட முடியும். என் ஆண்டவராய் இயேசு பிதாவோடு ஒன்றாக இருந்தபடினால்தான் பிதாவுடைய சித்தத்தை அவரால் நிறைவேற்ற முடிந்தது, தான் வந்த நோக்கத்தை அவரால் நிறைவேற்ற முடிக்க முடிந்தது. அதே போலதான் நீங்க ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டவரை ஒன்றாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த குருத்துவலை பரிசுத்தத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த குருத்துவலை அது வெண்மை உள்ள ஒரு காரியம். அந்த குருத்துவலை நீங்க பார்த்தீங்கன்னா அது வெண்மை நிறத்தில் இருக்கு. அது பரிசுத்தத்தை குறிக்கிற ஒரு காரியம். நீங்கள் நானும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அது நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 8 மோட்சானந்தங்கள்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை எழுதினார். என்ன தெரியுமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை ஆண்டவரை பார்க்கணும்னு சொன்னா இருதயத்தை என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். சங்கீதம் 66:18 தாவீது எழுதுகிறான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால், என் இருதயத்தில் பொல்லாத சிந்தனை இருக்குமானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க முடியாது என்று சொல்லி தாவீது தெளிவாக எழுதுகிறான். புரிந்து கொள்ளுங்கள். தாவீது எழுதும்போது அதைத்தான் எழுதுகிறான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் என் ஆண்டவர் எனக்கு ஒரு நாளும் அவர் செவி கொடுக்க முடியாது என்பதை அவன் எழுதுகிறான். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவ சித்தம் என்னவென்று நீங்கள் பகுத்தறிய வேண்டும். ரோமர் 12:1-2 படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது ஒரு புத்தியுள்ள ஆராதனை. 2வது வசனம் சொன்னாங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்காது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்காது, அவருடைய பரிசுத்த அவருடைய நீதி விளங்கத்தக்கதாக தேவனுடைய அந்த ஆவியை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகணும். அதற்காக நீங்கள் மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தெரிந்தால்தான் பரிசுத்தப்படணும், ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும். இது கர்த்தர் பெரிய வார்த்தை. அவரை தரிசிக்கணும், அவரை பார்க்கணும் சொன்னா ஒரு பரிசுத்தமான இருதயம் நமக்கு வேண்டும். இந்த பரிசுத்தம் எப்படி உண்டாகிறது? இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உண்டாகிறது? அவருடைய ரத்தத்தினால நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் அவர்கள். என் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும்னா பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். வேதமதை நம்ம உறுதிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13 வாசிக்கலாம். 9 வாசிக்கலாம். இவளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்கள் வந்ததுமான ஒருவர் எண்ணக்கூடாதமான
திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பாக நிற்க கண்டு 13 வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை பிடித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உருவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம்தான் வெள்ளை சிங்காசனத்தில் பாதகம். ஐயா, சிங்காசனமாக ஒரு பெரிய திரளான கூட்டத்தை அவன் காண்கிறான். 9வது வசனத்துல அது சகல பாஷைகள், சகல கோத்திரங்கள், சகல ஜனங்கள், சகல ஜாதிகள், உலகத்திற்கு ஒருவரை எண்ணக்கூடாத ஒரு திரளான கூட்டம் சிங்காசனத்திற்கு நிற்கிறது. அது என்ன செய்கிறது? வெண்ணைக்கு தரித்தவர்களாக தன்னுடைய கரங்களை கொடுத்தோரை பிடித்து ஆண்டவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். ஒரு தூதன் யோவானை பார்த்து கேட்கிறான், இவர்கள் யார், இவர் எங்கிருந்து வந்தவர்கள்? அவனுக்கு தெரியல. அது எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும் சொல்றான். அப்பதான் தேவதூதன் சொல்றான், அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்த ஜனம். பரிசுத்தம் உள்ள ஜனம். அந்த வெண்மையை தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கூட்டம் பரிசுத்தமான ஜனம். எனவே அந்த குருக்குறதை எவ்வளவு பரிசுத்தமாக வெண்மை நிறத்தில் இருந்ததோ அதே போல உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையை பிரியமானவர்களே, அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நல்லேலூயா. நல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த வருடத்தில் குருத்தோலைகளை குருத்தோலை பண்டிகை அனுசரிக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் தியானித்த அந்த 3 காரியங்களில் இன்னைக்கு நாம் நிலைத்திருக்கிறோம். ஒன்று, அந்த குருத்தோலை எப்படி மேலானவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், அதே போல மேலானவர்களை நாம் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இரண்டாவதாக, அந்த குருத்தோலை எப்படி ஒரு ஐக்கியமாக ஒன்றோடு இணைக்கப்பட்டதாக இருக்கிறதோ அதே போல நீங்கள் நான் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா. மூன்றாவது, அந்த குருத்தோலை எவ்வளவு வெண்மை நிறமாக இருக்கிறதோ அதே போல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்க்கிறோம். இந்த கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். நல்ல ஒரு பிரியமானவர்களை, நல்ல ஒரு பவனை நாம் நடத்தினோம், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லா காரியம் சந்தோஷம், மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கை நிரம்பி இருந்தது. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லது சபைக்குள்ள ஐக்கியமாக இருப்பது மாத்திரம் நாங்களோடு கூட ஐக்கியப்பட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். கரங்களை குருத்தோலை பிடித்துக் கொண்டு சொன்னேன் அல்லவா, அந்த குருத்தோலையை கற்றுக் கொடுக்கிற 3 காரியம் அதுதானே. அந்த 3 காரியத்தை வாழ்க்கையை செயல்படுத்துறவனாக இருக்கிறேன். இந்த ஆட்கள் வாழ்க்கை சற்று ஆராய்ந்து சற்று ஆராய்ந்து ஆண்டவர் எப்படிதான் நாட்களுக்கு வருகிறார். நம்முடைய உள்ளத்திலே கர்த்தரை நாம் வரவேற்கிறோம், ஆண்டவர் வாரும் என்று சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தருக்குரியவனை தெரியலாமா, அல்லது ஐக்கியமாக இருக்கிறோமா, அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோமா? இந்த 3 வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குமானா தெருசினருக்குள்ளே நுழைந்த ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் அடைய நம்மை ஆசீர்வதித்தவர் நம்முள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளுக்காக ஜீவனை கொடுக்க வந்த ஆட்டுக்குட்டி பலியாக்கப்படுவதாக கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, வருடந்தோறும் அனுசரிக்கலாம். அந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கத்தை எதிர்பார்க்கலாம், இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். அந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமானால் நம்மை ஆசீர்வதிய கத்த நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை இந்த நாளில் கத்து நமக்கு தரும்படியாக உடைய சபை அர்ப்பணித்து சொல்லலாம். கத்தனுடைய அவரையும் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.